Welcome back to another blog. ஸோ காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரக் வீடியோ பண்ணலான்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்னலாம் பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லோடு எடுத்து நம்ம இப்போது போரூர் டோலாண்ட போயிட்டுருக்கோம். சின்னதாக 2 பேனல் போர்டு ஏற்றிருக்காங்க டோல் இறக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்றிட்டோம். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசி தேட்டர் பிரிட்ஜாண்ட தான் இருக்கேன். ஸோ மார்னிங் டைமில் கொஞ்சம் நம்ம போகிற வழியில் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிண்டி தாம்பரம் போகிற வழியில் நல்லா டிராஃபிக்காக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஆகுது. அந்த ஒரு டியூரேஷனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போதோ காசி தேட்டரை தாண்டி பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம காமரா சாலை உள்ளே பூந்துட்டோம். காமரா சாலை உள்ளே பூந்து கேகே வாட்டர் மெட்ரோ வழியாக ஏறி போயிட வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெட்ரோ வந்துட்டோம். அங்கேருந்து இதோ இப்போ நம்ம வல்சரவாக்கம் ஆர்காட் ரோட்டில் ஏறிட்டோம். வல்சரவாக்கம் அப்படியே நம்ம இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இறக்க வேண்டியதோ. லெஃப்ட் சைடில் லாட்ச் ஆட்டோ ஸ்கூலு மெட்ரோ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ கைஸ், நம்ம இறக்க வேண்டிய இடத்துல வந்துட்டோம். அது இறக்கியாச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து அடுத்த லோடு எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். வானகரத்துலேருந்து கொரட்டூர் வரைக்கும் போனோம். ஸோ லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரவாயில் பைபாஸ் பக்கத்தில் தான் இருக்கேன். ரவுண்டானா பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து போய் லோடு ஏற்றிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் லோடு ஏற்றாச்சு. ஒரு பென்ஸ் ஒன்று போது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ லோடு ஏற்றியாச்சு. மதுரவாயில் பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம நேராக போய் ஆக்சுவலாக கீழே இறங்கி நம்ம பைபாஸ் சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து கொரட்டுக்கு போனோம். ஸோ கீழே போகணுன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கிறன்றனால நான் என்ன பண்ணிட்டேன், மேலே ஏறிட்டேன். மேலே ஏறி வந்துட்டேன். மேலே ஏறி நம்ம இந்த ரைட் சைடில் தெரியுது நம்ம கத்தி படம் ஷூட்டிங் பண்ண ஸ்பாட்லாம் அது. அந்த பில்டிங், அந்த வில்லனோடது இருக்கும்ல, அந்த ஏரியா அது. ஸோ நம்ம மேலே ஏரியாச்சு. கிளைமேட்லாம் ரொம்ப க்ளவுடியாக தான் இருக்குது, ஆனால் மழையெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் அந்த கத்தி படம் ஷூட்டிங் நடந்தது. தெரிகிறவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். வார்ம் இருக்குது கிளைமேட்டில், ஆனால் அதே டைமில் ஒரு டிசம்பர் அந்த மூமெண்ட்டோட இது இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். லோடு எடுத்துகிட்டு கொரட்டூருக்கு தான் போகிறோம். ஸோ இது இப்போ பார்த்திங்களா இந்த ரைட் சைடில் இந்த ரோடு தெரியுதா, நம்ம போய் யூடர்ன் போட்டு டவுன் இந்த ரைட் சைடில் டவுன் இறங்கி வரணும். ஸோ போய் ரைட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். யூடர்ன் போட்டாச்சு. ஸோ நம்ம இதோ டவுன் இறங்குறோம். நேராக போனால் போரூர், இந்த டவுன் இறங்கினா அம்பத்தூர் ஆவடி போகலாம். அந்த சைட் நேராக போனால் நீங்கள் டைரெக்டாக ரெட் ஹில்ஸ் போய் இறங்கிடலாம். ஸோ இப்போ ஏதோ நம்ம டவுன் இறங்கிட்டுருக்கோம் கைஸ். டவுன் இறங்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ட்ராப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த லோடை இறக்கியாச்சு. அடுத்த லோடு எடுக்கிறதுக்காக நம்ம ஆவடி போயிட்டுருக்கோம். ஆவடியில் தான் இப்போ எக்ஸாக்டாக இருக்கும். ஆவடியிலேருந்து இதோ பார்த்திங்கன்னா திருமுல்ல வாயில் வந்துட்டோம். திருமுல்ல வாயிலேருந்து நம்ம லோடு ஏற்றி இப்போ எங்கே போகிறோன்னா செங்கல்பட்டு போகிறோம். லோடெலாம் ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி நம்ம தோ லோடு ஏற்றி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. லோடெலாம் ஏற்றி நம்ம தோ செங்கல்பட்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 63 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ பைபாஸ்லேயே தான் நான் போகிறேன். பைபாஸ்லேருந்து எங்கேயும் இறங்கலை. பைபாஸ்லேயே போய் 2 டோல் வரும். இதில் குன்றத்தூரில் தான் இறங்குவேன். குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் இறங்கிட்டே அங்கேருந்து நம்ம போவோம். ஸோ இப்போ பைபாஸ் ஏரியாச்சு. இந்த பைபாஸில் இனி 2 டோல் இருக்குது நம்மளுக்கு. இந்த 2 டோலையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகணும். ஆனால் பெரிய அமௌண்ட் கிடையாது. 2த்துலேயும் 30-35 அவ்வளோ ரேஞ்சில் தான் இருக்குது டோலு பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ சாயங்காலம் டைம்ன்றதுனால லைட்லாம் வந்துச்சு பார்த்திங்கன்னா. ஃபர்ஸ்ட்டு டோல் வந்துச்சு கைஸ். ஃபஸ்ட்டு டோலு. இந்த டோல் வந்து 35 ரூபா. அடுத்து வர டோல் வந்து 30 ரூபா. ஸோ இப்போ டோல் தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா கிண்டின்ற பாருங்கள், ஆவடி அந்த இதில் தான் பைபாஸ் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம நேராக போய் நம்மளுக்கு இப்போது 2வது டோல் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ 2வது டோல் வர்றதுக்குள்ளே இருட்டெல்லாம் ஆகிடுச்சு.
பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. இப்போது டைம் ஆனால் 6 மணி தாங்க ஆகுது, 6:15 தான் ஆகுது. ஆனால் இப்போது நம்ம நவம்பர் அந்த டைம்ன்றனால டப்புன்னு இருட்டாயிடுது. ஸோ நம்ம அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் ஏறிட்டோம். கீழே இறங்கி அந்த பைபாஸ்லேருந்து இறங்கி இந்த பைபாஸில் ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனால் நம்ம ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் ஏறுவோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். லைட் டிராஃபிக் தான் இந்த ரோட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரோடை சூஸ் பண்ணேன். ஆனால் 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதையும் விட. ஸோ அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் நெருங்கி வந்தாச்சு. இனி கொஞ்சம் மேலே ஏறி லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம ஒரகடம் ரோட்டில் ஏறுவோம். பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் எக்ஸாக்டாக நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஒரகடம் ரோட்டுக்கு ஏறணும். ஒரகடம், செங்கல்பட், ட்ரிச்சி ரோடெல்லாம் இந்த லெஃப்ட்டு இந்த வண்டியெல்லாம் திரும்பதில்லை, இந்த லெஃப்ட்டு தான் நம்ம போகணும். அப்படியே நேராக போனால் பெங்களூர், கிருஷ்ணகிரி, ஓசூர்லாம் நேராக. ஸோ இப்போ நம்ம ஒரகடம் ரோட்டில் ஏறிட்டோம். இந்த ரோடு நேராக போகிறது செங்கல்பட், ட்ரிச்சி அந்த பைபாஸில் ஏறும். ஸோ நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு, செங்கல்பட்டுக்கு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம இறக்க வேண்டிய இடத்துக்கு இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஒரகடம் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரகடம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இனி ஒரகடம் ரோட்லேருந்து காஞ்சிபுரம் ரோட்டுக்கு பைபாஸ் ஏறணும். நம்ம போய் யூ-டர்ன் போட்டு வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இறக்க வேண்டிய லொக்கேஷன் பக்கத்தில் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம இறக்க வேண்டிய லொக்கேஷனுக்கு. ஒரு கொடவுன் இது. ஸோ நம்ம இறக்க வேண்டிய கம்பெனிக்கு வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 8:50 ஆகுது. ஸோ இது கொண்டு போய் இறக்கிடலாம், இறக்கிட்டு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் இறக்கியாச்சு காய்ஸ், அந்த ரோடெலாம் இறக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம அசோக் நகர் நம்ம வீட்டாண்ட போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 48 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 9:45, 10 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ அப்படியே வீட்டுக்கு பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஸோ hope you guys are enjoyed today's vlog. See you on next vlog. Till then, bye bye.